இலங்கையின் தெற்கு கடலில் மிதந்து கொண்டிருந்த நிலையில் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட போதைப் பொருட்கள் அடங்கிய 51 பொதிகளை இலங்கை கடற்படையினர் நேற்று செவ்வாய்க்கிழமை கைப்பற்றியுள்ளனர். கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட இந்த 51 பொதிகளில் மொத்தம் 839 கிலோகிராம் எடையுள்ள போதைப் பொருட்கள் இருந்தன. கிறிஸ்டல் மெத்தாம்பேட்டமைன் ஐஸ் சுமார் 670 கிலோ 676 கிராம், ஹெரோயின் 156 கிலோ 542 கிராம், ஹஷீஷ் சுமார் 12 கிலோ 036 கிராம். இந்த மொத்த போதைப் பொருட்தொகையும் மேலதிக விசாரணைக்காக தங்காலை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கடல் வழியாக இடம்பெறும் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடற்படையினரால் பல நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போதே இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடத்தல்காரர்கள் இவற்றை கடலில் கைவிட்டுச் சென்றிருக்கலாம் என தெரியவந்துள்ளது. கைப்பற்றப்பட்ட இந்த பிரம்மாண்ட போதைப் பொருட்தொகையை நேரில் பார்வையிடுவதற்காக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர மற்றும் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சனா பானகுடா ஆகியோர் தங்காலை துறைமுகத்திற்கு சென்றிருந்தனர். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர, நாட்டின் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ள போதைப் பொருட்களை ஒழிப்பதற்கு அரசாங்கம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றது. ஜனாதிபதியின் பணிப்புரையின் பேரில் போதைப்பொருள் இல்லாத நாடு என்ற இலக்கை அடைய பாதுகாப்பு படையினரால் நாடாளவிய ரீதியில் பல விசேட சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறான குற்றச் செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டத்தை அமல்படுத்தும் அனைத்து நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்படுவதால் போதைப்பொருள் வேட்டையை வெற்றிகரமாக செய்ய முடிகிறது. இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள பொதுமக்கள் வழங்கும் தகவல்கள் பெரும் பலமாக உள்ளன. ஒத்துழைப்பு வழங்கி வரும் பொதுமக்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப்பொருட் தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன.